ஹபிபி அப்படின்னு ஒரு இஸ்லாமிய சமூகம் சார்ந்த ஒரு படமா இருக்கும் அப்படின்னு உட்கார்ந்தா, இதுவரைக்கும் நாம் திரைத்துறையில பார்த்து பழக்கப்பட்ட இஸ்லாமியர் இப்படிதான் இருப்பாங்க. பொதுவா தமிழ் சினிமா இஸ்லாமியர் எப்படி பயன்படுத்துச்சு அப்படின்னா, இஸ்லாமியர்னா நம்மளுக்கே வட்டி கொடுக்கறான், நம்மளுக்கு வட்டி வாங்குறான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அறகுறை தமிழ் பேசிக்கிட்டு ஒரு வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இஸ்லாமியரை காட்டினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கறிவெற்ற கடை வச்சுக்கிற பாயா, கறிக்கடை பாயா காட்டினாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பராணி போடுற பாயா காட்டினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துப்பாக்கி ஏந்திக்கூடிய பயங்கரவாதிகளாக காட்டினாங்க. இப்போ போதைப் பொருள் கடத்தவனாக, இந்த பேய் படங்கள்ல பேய் விரட்டுற ஆட்களாக இஸ்லாமியர் சித்தரிக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க வாழ்வியல் எப்படி இருக்கும், அந்த குடும்பத்துடைய உறவு முறைகள் எப்படி இருக்கும், அவங்க பண்டிகைகளை எப்படி அழகா கொண்டாடுவாங்க. ஒரு நிறைய திரைப்படங்கள்ல இந்துக்களுடைய ஒரு திருமண முறை எப்படி இருக்கும், அப்புறம் இந்துக்களுடைய இந்த இறந்து போன பிறகு அவங்களை எப்படி அடக்கம் பண்றாங்க, அந்த முறைகள் எப்படி இருக்கும், அந்த சம்பிரதாயங்கள், அந்த சாஸ்திரங்கள் எப்படி இருக்கும், அந்த சாக்கியம் பண்றதுமாங்கல்ல அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இஸ்லாமியர்கள் இறந்து போனா அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய திருமண முறைகள் எப்படி, இஸ்லாமிய திருமணத்துல பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, இஸ்லாமிய வாழ்வியல்ல பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, இது எல்லாத்தையும் ஒரு படத்துக்குள்ள பேச முடியுமா? அதையும் ஒரு நாவல் போல, ஒரு ஆவணம் போல பேச முடியுமா? அதை அழகியலோடு, அதை நகைச்சுவையோடு பேச முடியுமா என்றால் அது மீரா கதிரவனால் மட்டும்தான் பேச முடியும் என்பதை இந்த படத்தில் காட்டுகிறார். அவ்வளவு அழகான ஒரு கவிதை போல ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு இயக்குனர் மீரா கதிரவன். அதற்காக அவருக்கு நம்முடைய